இவங்கள போய் கண்மணி பார்த்தா நான் மயக்கம் போட்டத கண்மணி கிட்ட உளராம இருக்கணுமே. சரி, அவரு தேடுவாரு, நான் கிளம்புறேமா. சரி சரி, போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. என்னாச்சு, எங்க போன? அம்மாவும் சித்தியும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அன்பு. ஓ. அவங்கள பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் கோவலாம் இல்லையே? சேச்சே, உங்க அம்மா நீ பேசுற, நான் கோபப்படுறதுல என்ன இருக்கு? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? பெருசா ஒண்ணும் இல்லங்க. திரும்ப திரும்ப அவங்க உடம்பு மோசமாயிட்டே போகுதாம், அதத்தான் சொன்னாங்க. சரி வாங்க, அர்ச்சகர் கிட்ட போய் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். அப்பா நல்ல வேலை, கண்மணி அம்மா நான் மயக்கம் போட்டு விழுந்ததை இவகிட்ட சொல்லல. சொல்லி இருந்தாங்கன்னா இந்நேரம் அழுது என்கிட்ட சண்டை போட்டிருப்பா. அம்மா தாய் நன்றி அம்மா. அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. திரும்ப டெலிவரிக்கு போறேன்னு எப்படி இவர்கிட்ட சொல்றது? புரியுது, உனக்கு உங்க அம்மா சுமையை குறைக்கணும். ஆனா நீ செய்ய போறது இந்த வீட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒண்ணும் இல்ல. இவ்வளவு லேட் ஆச்சு, இந்த நேரத்துல சாமி கும்பிட்டா ஏதாவது காரணம் இல்லாம இருக்கும். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா பார்ட்னர்? வந்து அப்ப என்னமோ இருக்கு. எங்க அம்மா இருக்காங்கல்ல, உடம்பு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு என்னாச்சு, மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான். அவங்களுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை இல்ல. பரவாயில்லையே, அம்மா மேல உங்களுக்கு பிரியம்லாம் இருக்கே. முன்னெல்லாம் அம்மா பேச்சு எடுத்தாலே உங்களுக்கு கோவம் வரும். மனசுக்குள்ள அந்த மனிதாபிமானம் இன்னும் இருக்கே. உங்க அம்மா நல்லவங்க தான். என்ன இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த பொய்யால என் வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க. எல்லாம் சரியாயிடும். உங்க அம்மா நல்லபடியா உடம்பு தேறிடுவாங்க. அதான் முருகர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, அவர் பார்த்து கவலைப்படாத, போய் படு. நான் என்னதான் செய்ய போறேன்?